வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 14 மேற்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 14 மேற்கணக்குனா என்ன அப்படின்னா, மிகுதியான அடிகள், அதாவது ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா போன்ற அடிகள் மிகுதியாக காணப்படும் இல்லையா, அதெல்லாம் தான் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னென்னா அப்படின்னா, அப்போது அடிகள் குறைவாக இருக்கும். அதுனா என்ன, அதோட நூல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ கீழேயே அந்த லிங்க்கு கொடுக்குற பாருங்கள். இப்போ 14 மேற்கணக்கு நூல்களில் மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அது எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு 2 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் 8 தொகை நூல்கள் அப்படின்னா 8 நூல்கள் இருக்குது. 8 நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை, 10 புறநானூறு, பரிபாடல் அப்படின்னு 8 நூல்கள் இருக்குது. இதையே பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளாகவும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அகம் சார்ந்த நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை அப்படின்னு இந்த 5ம் பார்த்தீங்க அப்படின்னா அகம், அதாவது இல்லற வாழ்க்கையை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும். இதில் 10 புறநானூறு, அதாவது புறம் அப்படின்னா வீரத்தை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த பரிபாடல் மட்டும்தான் அகம் புறம் அப்படின்னு இல்வாழ்க்கையும் சொல்லியிருக்கும், வீரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்த 8வது பரிபாடல் இதுதான் 8 தொகை நூல்கள். அடுத்து பாருங்க, 10 பாட்டு. 10 பாட்டு அப்படின்னா 10 நூல்கள். 10 பாட்டுன்னு சொல்லும் போதே அது 10 நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இது பாருங்க, இதில் திருமுறாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெருமனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைமடுகடாம் அப்படின்னு 10 நூல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 10 பாட்டிலேயே ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னும் பிரிச்சிருக்காங்க. அதாவது 5 நூல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, திருமுறாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெருமனாற்றுப்படை, மலைமடு அதாவது கூத்தராற்றுப்படை. இந்த 5ம் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னும் பிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.